Hello passengers, welcome to Tony Express. இன்னைக்கு நம்ம டே 47 ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நாலு ப்ரோமோ போட்டாங்க. நாலுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் எல்லாத்துலேயுமே இருந்தாங்க. ஸோ ஓகே, ஸோ இதுதான் எல்லாமே கொஞ்சம் ப்ரோவோக்கிங்காகவும் நிறைய இது வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு முத்து வந்து பவிக்கிட்ட கூமுட்டேன்னு சொன்னார் காலையில். அந்த டாஸ்க்கு வந்து இப்போ பேட்ரி சேஞ்ச் பண்ணும்போது பாட்டு பாட சொன்னதுக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அதை சொன்னால் ஓகே, முத்து வந்து ஒரு கம்பேட்டிட்டராக இருந்து இன்னொருத்தரை ஒரு கோ கண்டஸ்டன்ட் அப்படி சொன்னது தப்பு தான். இன்கேஸ் அவர் ஃப்ரெண்டாக பார்த்துருக்கலாம். அப்படியே இருந்தாலும் பவித்ரா வந்து தனியாக வந்து அப்படி கேட்காதீங்க, அப்படி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. முத்து பவியை வந்து ஃப்ரெண்டாக பார்த்து அப்படி சொல்லியிருந்தா தப்பே கிடையாது. அதே மாதிரி பவித்ரா முத்துவை ஃப்ரெண்டாக பார்த்துருந்தா இதை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஸோ அடுத்தது மார்னிங் ஆக்டிவிட்டி, யார் இண்டிவிஜுவலாக ஆடுறா, யார் வந்து குரூப் கேம் ஆடுறா, யார் வந்து கேமே ஆடலை அப்படின்னு. முக்கால்வாசி ஜாக்லின் அண்ட் முத்துவை தான் வந்து இண்டிவிஜுவல் கேம்னாங்க. சைமில்டேனியஸ்லி வந்து குரூப் கேம் வந்து நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வர்ஷினி தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க நோ கேம் அப்படின்னு. இப்போ அருண் அண்ட் சத்யா இங்கேயே விஷாலுக்கு சொம்பு தூக்கின்னு தான் வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக விஷால் ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்குது. ஆஸ் அன் ஆடியன்ஸ் எனக்கே வந்து பயங்கர ட்ரிகரிங்காக அண்ட் ப்ரொவோக்கிங்காக இருக்குது அவர் பண்ணுறது எல்லாமே. ஸோ அருண் அண்ட் சத்யா வந்து விஷாலுக்கு சொம்பு தூக்கின்னு அவர் தான் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாரு. என்ன அடிக்கிடுச்சாருன்னு எனக்கு தெரில. வெறும் பொண்ணுங்களை தப்பாக பேசுறது மட்டுமே அவர் வந்து கேமாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜாக்லின் வந்து வர்ஷினியை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க, கன்சோலும் பண்ணாங்க. இந்த மாதிரி இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அதையும் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து விஷால் வந்து திருப்பியும் வந்து ஜாக்லினை கலாச்சார ஒரு விஷயத்தில் கேர்ள்ஸை வந்து எஸ்பெஷலி சவுண்ட் அண்ட் ஜாக்லினை மட்டும் நோண்டாமல் இருக்கவே முடியாது. பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து பிரியாணி சமைச்சு கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் மாதிரி அதுதான் கொடுக்கணும். நல்லா இருந்துச்சு பார்க்க அந்த பிரியாணி. அப்புறம் வந்து அந்த அந்த டாஸ்க் வந்தோடனே சிக்கன் பிரியாணி கேட்டாங்க. விஷால் வந்து அந்த ஜோனில் இருக்கும்போது, அந்த ஸ்மோக்கிங் ஜோனில் இருக்கும்போது அவர் வந்து தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வெஜ் பிரியாணியும் புதினா சட்னியும் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஒரு கேவலமான ஒரு ஈன புத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது அவருக்கு இருக்குது அது. அப்புறம் வந்து முத்து வந்து அதை சூப்பராக சொன்னார். இந்த மாதிரி அவங்க நம்மளுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்காக கேட்டிருக்காங்க, ஒரு நன்றி கடனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் வந்து ராணுவுக்கும் ஜாக்லின் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய பேருக்கு அட்வைஸ் அண்ட் கன்சோலிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சாச்சனாவுக்கு வந்து சாச்சனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ சாப்பாடு அப்படின்னு கேட்டோடனே சாச்சனாவுக்கும் வந்துடுச்சு. இவங்க சாப்பாடு பிரச்சனையை தவிர வேறு என்ன பண்ணியிருக்காங்க சாச்சனா சொல்லுங்களேன். அதை சொன்னதுக்கு இவங்க சுருக்கு நேரிட்டு புலம்புறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஜாக்லின் பற்றி தப்பாக தான் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரி கிட்ட தப்பாக சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடில் எல்லாத்துலேயும் சாப்பாடு தவிர வேறு எதுவுமே கிடையாது, வேறு என்னங்க பண்ணீங்க நீங்கள். அப்புறம் ஆனந்தியன் சாச்சனா வந்து ஜாக்லினை வந்து தப்பாக பேக் பைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பவித்ரா கிட்ட. அப்புறம் மைண்ட் வாஷும் பண்ணாங்க. அப்புறம் கலாச்சிக்கிட்ட வேறு இருந்தாங்க, ரொம்ப மாக்கிங்காக பேசினாங்க ஜாக்லின் சொல்கிறதெல்லாம். இப்போ சரி நீ சொல்கிறது புரியுது, அதை பற்றிலாம் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பவித்ரா அண்ட் தீபக். பவித்ரா எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம், ஏன்னா அவங்க நிறைய அந்த பெண்ட்லாம் பண்ணி நிறைய பண்ணாங்க. தீபக் கிட்டேருந்து வெறும் சத்தம் மட்டும்தான் வந்துருந்துச்சு, ஆணவம் பேச்சு மட்டும் தான் இருந்துச்சு தீபக் கிட்ட. அவர் என்ன சூப்பராக பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு கேட்டிங்கன்னா பாய்ஸ் டீமில் இந்த வாரம் யார் சூப்பராக பண்ணால் யோசிக்க வேண்டியது. ராணுவ கூட ஓகே தான், அவர் பெருசாக அந்த டீம் அவர் வந்து பலியாடு அவர் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அருண் இந்த வாரம் ஓகேவாக தான் பண்ணார். அருணுக்கு கொடுத்துருக்கலாம், வேறு யார் இருக்கான்னு தெரியலையே. அந்த அளவுக்கு இருக்குது. முத்துக்குமரன் நல்லா தான் பண்ணார் அந்த இதெல்லாம், அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் சிவா. சௌந்தர்யாவுக்கு வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஓகே தான், ஏன்னா சௌந்தர்யா பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் சிவா வந்து அந்த ஸ்பையாக பண்ணுறதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்க சிரிப்பாக இருந்துச்சு. மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சு அது ஒரு கண்டென்ட்டாக அவர் கொடுத்தாரு. இப்போ நான் கேட்குறேன், ரஞ்சித் சார், சத்யா, ஜெஃப்ரி, தர்ஷிகா, அன்ஷிதா, விஷால், ஆனந்தி இவங்களாம் என்ன பண்ணாங்க? சாச்சனா மட்டும் ராணியை என்ன பண்ணாங்க? அந்த கத்துனாங்க, அவ்வளோதான். இவங்க யாருமே யார் கணக்கும் தெரியல வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு எனக்கு புரியல. பனிஷ்மெண்ட் வந்து மற்றவங்க வந்து கழுவி ஊற்றணும். ரோஸ்டிங் தான் டாஸ்க்கு. இது பிக் பாஸ் ரொம்ப வேர்ஸ்ட் இந்த சீசன். அது வந்து எப்படி சொல்கிறது, அவரே வந்து கேரக்டர் செலக்ட் பண்ணுவாராம். ஸ்கோப் இல்லாதவரை வந்து அவங்களே வந்து ஸ்கோப் யாருக்கு இல்லையோ அதை வந்து கொடுத்துருவாங்களாம். அப்புறம் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவங்களே செலக்ட் பண்ணுவாங்களாம். புரியல, இவங்களே ஒரு கேவலமான டாஸ்க்கு கொடுப்பாங்களாம். இப்போது ரோஸ்ட் பண்ணுறது வந்து ஹோஸ்டோட வேலையும் கிடையாது, உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டோட வேலையும் கிடையாது. இது ரெவியூவர் கூட அதை பண்ண மாட்டாங்க ரோஸ்ட்டுன்னு. இது உள்ளே அதை கொடுத்து அது ஒரு ட்ரெண்டி ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் ஆகிடுச்சு இல்லை ரோஸ்ட்டுன்றது. ஐடியா வேறு எதுவுமே இல்லையா ரோஸ்டிங்கை தவிர.
அப்புறம் சாச்சனா வந்து கத்திரிக்காய் அலர்ஜின்லாம் சொன்னாங்க போன இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் எதுக்கோன்னு. இப்போ பிரியாணிகளை மட்டும் கத்திரிக்காய் இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க போல். இப்போ இந்த ரோஸ் செஷன் வந்து ஆரம்பிச்சுது. நோ ஃபில்டர்னு சொல்கிறாங்க. முத்து வந்து டீசெண்டாக சொல்லி முடிச்சார் ஃபஸ்ட்டு. முத்து வந்து ஏதோ சொல்லும் போது அருண் வந்து முத்து வந்து இது ஆக்சுவலி கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்னார். எனக்கு அந்த இடத்துல கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா அருண் உடனே நீங்கள் அங்கே போய் உட்கார வேண்டியது தானே அப்படின்னு ஒரு மாதிரி மாக்கிங்காக பேசினதுக்கு முத்து கொஞ்சம் கோவப்பட்டு திருப்பி சரியான பதில் சொன்னார். நானாவது அதை பண்ணுறான்னு இருக்கேன், இந்த மாதிரி இங்கே உங்களை மாதிரி இங்கே உட்காந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் அங்கே போய் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டார் திருப்பி. இப்போ சாச்சனை வந்து பைத்தியக்காரத்தனம் அப்படி இப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு தரமட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாக சௌந்தர்யாவை அவங்க பேசும்போது. விஷால் வந்து சொல்லி கொடுத்து நிறைய பேசினாங்க. நான் அது என்னன்றது வர இருங்க. மஞ்சரி வந்து பர்சனலாக பேசுனாங்க. அப்பா பேக்கரின்னு நினச்சிக்கிட்டு ஏங்க உங்களை வந்து உங்களோட அப்பா அம்மாவை பற்றி பேசினா, அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி பேசினா உங்களுக்கு கோவம் வராதா? இது தப்பு இல்லையா மஞ்சரி? நீங்கள் நல்லா ஆடுறீங்கன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேவலமாக இன்றைக்கி பண்ணீங்க. அவங்களோட அப்பா பேக்கரி அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கவே கூடாது. இப்போ சிவாவுக்கு வந்து டீசெண்டாக தான் எல்லாருமே சொன்னாங்க எக்ஸப்ட் ஃபார் 1-2 பேரை தவிர. இப்போ சாச்சனா வந்து சாச்சனாவும் விஷாலும் ஐயோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அப்படியே என்ன சொல்லுவாங்க, ரத்தம் கொதிக்கிறதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அவங்க பண்ணது. விஷா இப்படி உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, சாச்சனா வந்து ஏறி ஓவர் ரியாக்ஷனில் கத்துறது சிரிக்கிறது. இப்போ சௌந்தர்யா ரோஸ் பண்ணும்போது இவங்க 2 பேரும் அது ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஜாக்லின் வந்து ரோஸ் பண்ணுறது அது ரொம்ப சேஃப் கேம் ஆனாங்க. ஏன்னா அவங்க செல்லக்குட்டி சௌந்தர்யா, அதனால் ஜாக்லின் வந்து ரோஸ் பண்ணல, கலாச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. வலிக்காமல் ஊசி குத்துறதுன்னு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவங்க ஊசி கூட குத்தலாம், அவங்க வாழைப்பழம் தான் ஊட்டி விட்டாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து செம்ம ரோஸ்டிங் கொடுத்தாங்க பாய்ஸ்க்கு, அது ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. இது நடக்கும்போது சாச்சனா தான் சேர் போட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காருனாங்க. சௌந்தர்யா அதை பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா மேலே தப்பு. அவங்க பாய்ஸை வந்து ஆக்சுவலி பேசும்போது பாய்ஸ் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக தான் எடுத்தாங்க. ஆனால் சௌந்தர்யா சொல்கிறதுலாம் சூப்பராக இருந்துச்சு. விஷாலுக்கு வந்து முன்னாடி பேச தெரியாது அவனுக்கு அப்படின்னாங்க. தீபக் வந்து மேனஸை நீங்களே வச்சுக்கோங்க, எங்கள் மேனஸுக்கு தெரிஞ்சு நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னாங்க. ராணுவுக்கும் நல்லா சொன்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க. பாய்ஸ் டீம் வந்து அவரை பில்டப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கவுக்குறாங்க அப்படின்னு. அது உண்மை தான். அப்புறம் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபன்னை தான் போச்சு அது. அப்புறம் அன்பு ஜெயிக்கும்னு ஒன்று சொன்னாங்க. அன்பு ஜெயிக்கும்னு நினச்சி நீங்கள் எதுவும் சொல்கிறீங்கன்னு. முத்துக்குமாரி அது போன சீசன், அது 4th சீசன் அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுறது. அது செம்மையாக இருந்துச்சு. எபிசோடில் அது அவ்வளோவா காட்டல ஃபுல்லாக. அப்புறம் வந்து இந்த செஷன் முடிஞ்சிட்ட பிறகு ஜெஃப்ரி வாயிலேயே வாய்ஸ் கலாச்சிட்டு இருந்தார். தொண்டைக்குள்ளே குச்சியை விட்டு குத்தணும் அப்படின்னு ஏதோ சொன்னார், சவுண்டு சரியாக வரணும். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும், நீங்கள் அக்காவாக பார்த்தீங்களோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக பார்த்தீங்களோ இல்லை ஃப்ரெண்டாக பார்த்தீங்கனாலும் அவங்க இந்த வாய்ஸில் இன்செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் அதை பண்ணியது தப்பு. அப்புறம் திருப்பி ரோஸ் செஷன் வச்சாங்க. அப்போ தர்ஷிகா சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. சிவாவை வந்து உப்பு போடாமல் உப்பு போட்டு சாப்பிடுங்க, நாங்களே தரேன். அதை எதுக்கு சொன்னாங்கன்னா தீபக் திட்டும் போது அவர் அமைதியாக இருந்ததுக்கு தான். அதே மாதிரி தீபக்கு சுருன்னு குதிச்சு தீபக்கும் போயிட்டு சிவா கிட்ட கேட்டார். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நினச்சி அவங்க ரொம்ப ரூடாக தான் பேசினாங்க. பட் தர்ஷிகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது. அது ஜாக்லின் புரிஞ்சிக்கல. ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட இது ரொம்ப தப்பு அவங்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரஞ்சித் சார் வந்து தாலாட்டு பாடிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருந்தார். விஷால் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சிரிச்சுருந்தாங்க. நாங்கள் அடிக்கடி நோட் பண்ணி வச்சுருக்கோம் அவர் எத்தனை வாட்டி சிரிக்கிறார், அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்புறம் ரோஸ் பண்ண சொன்னால் நிறைய பேர் மார்க் தான் பண்ணாங்க. அப்புறம் சத்யா வந்து சிவாவை சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா சத்யாவே எதுக்கு வந்தார்னு உள்ள தெரில, இவர் வந்து சிவாவை சொல்கிறாரு. இப்போ எபிசோடில் சாச்சனாக்கு விஷால் சொல்லி கொடுத்ததை காட்டவே இல்லை. இப்போது சாச்சனா ஒரு பாயிண்ட் சொல்லும் போதும் விஷால் அங்கேருந்து சொல்லி கொடுத்து தான் ஆக்சுவலி சாச்சனா சொன்னாங்க. அதுவும் சௌந்தர்யாவை பற்றி. விஷாலுக்கு வந்து தைரியமே இல்லை. அவர் வந்து ஒரு பையன் பொண்ணு மனுஷனே கிடையாது. அவர் சீரியஸாக சொல்கிறேன், கேவலமான ஒரு கீழ்த்தனமான புத்தி இருக்குது. அவர் வந்து ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் அசிங்கமாக தான் வருது வாயில். ரொம்ப கேவலமான ஒரு பிறவியாக இருக்குது. அவங்க அம்மா அப்பாலாம் அசிங்கம் பண்ணணும் சீரியஸாக. நான் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ கேவலமாக பண்ணுறாரு. அவங்க அப்பா ராஜா வீட்டு கண்டுபிட்டு என்னை எங்கள் அப்பா அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு, என்ன அப்படி வளர்த்தாருன்னா இவர் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தான் அது அசிங்கம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நான் அதுக்கு நான் பர்சனல் நான் இருக்கல. ஓகேவா? அப்புறம் விஷாலோட எல்லா தப்பையும், அவர் பண்ணுற எல்லா அட்டூழியத்தையும் விஜய் டிவி மறைக்கிறாங்க. எபிசோடில் காட்டல, இதை மட்டும் காட்டல இல்லை. ஜாக்லின் அவர் தப்பாக பேசினது, சௌந்தர்யா அவர் தப்பாக பேசினது, டபுள் மீனிங்கில் பேசினது, அப்படி இப்படின்னு எதையுமே அவங்க வந்து எபிசோடில் காட்ட மாட்டாங்க. ஏன்னா நார்மல் மக்கள் பார்க்குறவங்களுக்கு விஷால் வந்து ஃபன்னியாக இருக்கார், அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஓட்டிங்கில் நிறைய இடத்துல வந்து செகண்டில் இருக்கார். இதனால தான் விஜய் டிவி தான் அவரை பாதுகாக்குது. அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் சூப்பரான டாஸ்க்குங்க, நல்ல டாஸ்க் அது. இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா இதில் பவித்ராக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலாங்க. கேர்ள்ஸ் வந்து சேர் அப் பண்ணல. அதே மாதிரி பவித்ரா பண்ணும்போது பாய்ஸ் தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க, அது டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துருச்சு.
பட் பரவாயில்ல, தீபக் வின் பண்ணார். அது ஆக்சுவலி டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க, சர்வாதிகாரம் மாதிரி இருக்க போது அடுத்த வாரம். நேற்று சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் ஓகே, விஷால் இஸ் த சீப் கேரக்டர் அகெயின் நான் சொல்கிறேன். இப்போது விஷால் வந்து சௌந்தர்யா ஏஞ்சி கலாய்க்கும் போது, ஐ மீன் ரோஸ் பண்ணும்போது ஏஞ்சி நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு உனக்கு அந்த அளவுக்குலாம் மரியாதை கிடையாது ஏதோன்னு சொல்லி ஒன்று மார்க் பண்ணார். அவரோட பிஹேவியர் அதில் தெரியுது, விடுங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யா வந்து அந்த டாஸ்க்கை பண்ணும்போது கூட நின்றுட்டு விசிறி தான் விட்டுருந்தாங்க. யார்? சாச்சனா நின்றுக்கிட்டு விசிறுற மாதிரி பண்ணாங்க. ஒரு ராணியாக அவங்க வந்து இப்படி பண்ணுறது. அப்படி பண்ண சாச்சனா வந்து இவ்வளோ அசிங்கமாக சொல்கிறாங்க, சாட்டர்டே உங்களை இது கேட்கப்படும் அப்படின்னு. ஏன்னா இல்லை, அவங்க சொல்கிறது எனக்கு வந்து புரியுது, ஏன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா ஹோஸ்ட் பண்ணுறாரு, பொண்ணுக்கு தான் போன வாரம் சப்போர்ட் பண்ணார், திருடி கொடுத்து சாப்பிட வச்சாங்கல்ல, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணால் பின்ன இந்த மாதிரிலாம் பேச தான் தோணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஹோஸ்ட்டும் அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. என் செல்ல மக கேட்டால் என் செல்ல மக என்ன தப்பு பண்ணாலும் நான் விட்டுருவேன், அவளுக்கு யாராவது எதிராக இருந்தால் அவங்களை நான் ரோஸ்ட் பண்ணுவேன் தான் அவர் வாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த வாரம் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் சௌந்தர்யா அவர் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா சாச்சனா சொல்லிட்டா மறு வார்த்தை ஏது ராணி, அவங்களோட விஜயஸோட ராணி ஆச்சு இவங்க. அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து சரியான அட்வைஸ் கொடுத்தாங்க சௌந்தர்யாவுக்கு. அவள் கூட சொன்னால் உனக்கு எங்கே போச்சு புத்தி, அது உனக்கு தப்பாக தான் போகும், நீ கால் மேலே கால் போடுறது, நீ சொன்னது கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தீபக்கும் சிவாவும் பேசி தீர்த்துக்கிட்டாங்க. சிவா வந்து அந்த அவருக்கு எந்தத்தில் ரிஃப்ட் ஆரம்பிச்சுது அவங்க 2 பேருக்குள்ளே அப்படின்றத பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் வந்து சிவா வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு யாருக்கு? சௌந்தர்யாவுக்கு. இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கடவுளே இருந்தாலும் சரி, வாய்ஸை வந்து பெர்மிஷன் கேட்டு கூட பண்ணக்கூடாது. அது இப்போ உனக்கு வந்து அது ஓகே, மற்ற இப்போ வெளியில் அதே மாதிரி வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து இன்சல்ட்டிங்காக இருக்காதா அப்படின்னு கேட்டால் சரியான செருப்பால் அடிச்ச கேள்வி. அதை ஜெஃப்ரி கிட்ட கேட்டிருக்கணும். சிவா நீங்கள் இதே மாதிரி நிறைய பேசுங்க, இதுதான் நானும் நினச்சேன், எங்கள் ஃபேமிலியும் அதான் நினச்சாங்க, ஜெஃப்ரி வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வாய்ஸை மார்க் பண்ணுறது. இதில் வர்ஷினி வேறு நாயோட சிவாவான்னு ஒரு நாய் இருக்கும், அது ரொம்ப ஃபெரோஷியஸ் டாக், ஓகேவா, குட்டியாக இருக்கும், ஆனால் அது வந்து எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து சௌந்தர்யாவா அந்த நாயோட கம்பேர் பண்ணாங்க, ஒரு அனிமலோட ஒரு மனுஷனை கம்பேர் பண்ணுறாங்க வர்ஷினி, ஓகேவா. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த நாய்கின்ற வேர்டெலாம் நானும் யூஸ் பண்ணுற ஆள் தான், ஆனால் ஒருத்தரை கம்பேர் பண்ணி பேச மாட்டேன், நாயேன்னு வேணால் திட்டுவேன், ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அப்புறம் வந்து இப்போ சிவா வந்து ஜெஃப்ரி மார்க் பண்ணதை பற்றி பேசினவர், விஷால் வந்து சௌந்தர்யாவோட வாய்ஸை வந்து மார்க் பண்ணி கலாச்சார், அதை பற்றியும் பேசியிருக்கணும், வர்ஷினியை பற்றியும் பேசியிருக்கணும். அருண் சொல்கிறாரு ஃப்ரைடே ஈவினிங் அழுதாதான் சிம்பதி கிரியேட் ஆகும், அதனால தான் பாய்ஸை ட்ரிகர் ஆக்கி கத்தணும்னு நினச்சாங்க அப்படின்றாங்க. சௌந்தர்யா ஆக்சுவலி அழுதுக்கு காரணம் சாச்சனாவோட கேவலமான புத்தி, புத்தி. அவள் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஆக்டிங், அவங்களோட கரியரை வச்சு தப்பாக பேசினாங்க. இப்போ சாச்சனா வந்து உங்களோட அந்த மகாராஜா படத்தில் உங்களோட ஆக்டிங் கன்றாவே இருந்துச்சுன்னு சொன்னால் சாச்சனாக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்குலாம் எது காசு கொடுத்து நடிக்க வச்சாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் சௌந்தர்யா அழுதாங்க. இப்போ நான் இவ்வளோ சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்காதீங்க, சௌந்தர்யா மேலே தப்பு இருக்குதான். ஆனால் இந்த ரோஸ்டிங் செக்ஷன் வைக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு டாஸ்க். அதில் பண்ணவங்க எல்லாருமே கேவலமானவங்க, அவங்க சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. எல்லாருமே அங்கே கேம் ஆட தான் வந்திருக்காங்க. இப்போ பிஆர் சௌந்தர்யான்றாங்களே, இப்போ விஷாலுக்கு எப்படி அவ்வளோ ஓட்டு வருது? அப்போ விஷாலுக்கும் பிஆர் தானே, முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் இருக்குது, அதனாலுமே வந்து ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ அது பிஆர் இல்லையா? உள்ளே எல்லாருமே பிஆர் வச்சுட்டு தான் போயிருக்காங்க, சௌந்தர்யா மட்டும் இல்லை. சௌந்தர்யா மேலே பழியை போட்டு பின்னாடி வந்து பிஆர் நிறைய பேர் அமைதியாகிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சௌந்தர்யாவோட பிஆர்னு சொல்லி மற்றவங்களுக்கு இருக்க பிஆரை வந்து அப்படியே அமைதியாக்கிட்டாங்க. அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னாலாம் பிஆராக இருந்தால் சந்தோஷமாக தான் போடுவேன், எனக்கு யாராவது காசு கொடுத்தா, ஓகேவா. ஸோ நான் பிஆர்லாம் கிடையாதுங்க, எனக்கு சௌந்தர்யாவை நான் திட்டி தான் இருக்கேன் இவ்வளோ நாள் எபிசோடில். ஆனால் இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு நடந்தது அநியாயம், அவ்வளோதான் நான் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஃபேமிலியோட நான் விஜய் சேதுபதி இதெல்லாம் பண்ணுவார், கண்டிப்பாக மஞ்சரியை ரோஸ் பண்ணுவார், சௌந்தர்யாவை ரோஸ் பண்ணுவார். இதெல்லாம் வந்து நாளைக்கு எங்கள் ஃபேமிலியோட நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி சொன்னன்றதை சொல்லியே நான் நாளைக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவர் நடந்ததுக்காக ஹோஸ்டாகவே பிஹேவ் பண்ணல, சாச்சனோட அப்பாவை வந்து பிஹேவ் பண்ணுறாரு. எனிவே நன்றி, வணக்கம். நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டோனி எக்ஸ்பிரஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஹிட் தி நோட்டிஃபிகேஷன் பெல். தேங்க்யூ.